இன்னும் எத்தனை ஒரு 90 கிலோமீட்டர் போகணுமா? இங்கே ஃபயர் ஆயிடுச்சு போல. பத்த வச்சிட்டாங்கன்னா ஃபயர் ஆயிடுன்னு தெரியல. ரோடு அனல் பறக்குதுங்க, அந்த அளவுக்கு சூடாக இருக்குது. ஓகே மக்களே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வெயில் தாங்க முடியல. கரும்பு ஜூஸு இதை கடை இருக்கு. ஈரோடு வரைக்கும் வந்துட்டாங்க. சுவலைக்கு ஓகே பேக் டு விண்டேஜ் இல்லை. நாங்கள் சுதேஷ். ஸோ இன்றைக்கி எங்கே வந்து கிளம்ப போகிறோம் அப்படின்னா வந்து நாமக்கல் வரைக்கும் கிளம்பணும். ஒரு சின்ன வேலை இருக்குது. ஸோ லாஸ்ட் வீடியோலேயே வந்து நம்ம புளியம்பட்டி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோவாக எடுத்துருந்தோம். அந்த வீடியோ இன்னும் போஸ்ட் பண்ணலாம். ஆமாம், இன்னும் எடிட்டே பண்ணல. அது இன்னும் இருக்கா, கொஞ்சம் ஒர்க் பிஸி. அதனால் வந்து வேணாம், அங்கே போகிறது இங்கே வந்துட்டு ஏகப்பட்ட வேலை. ஸோ அதனால் எடிட் பண்ணல. இதுக்கப்புறம் எடிட் பண்ணி அதை போட்டுரும். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ வந்து நாமக்கல்ல ஒரு சின்ன வேலை. அந்த வேலை வந்து என்னென்னு உங்களுக்கு எண்டிங்கில் தெரிஞ்சிடும். போயிட்டு ஏன்டா இப்போ முன்னாடியே சொல்ல கடைசி வரைக்கும் கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து முன்னாடி சொன்னோம்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு போகிறது ஒன்றா இருக்காங்க நடக்கிறது. அதனால வந்து சொல்லாமல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன போய் பார்ப்போம் அவன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு ஆமாம், இன்றைக்கி அதான் நாமக்கலுக்கு மணி வந்து இப்போ கரெக்டாக 10 மணி ஆச்சு. ஒரு 10:05 ஆச்சு. இங்கேருந்து கிளம்புறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ட்ராவல் நாமக்கலுக்கு. நாமக்கல்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் அந்த டிஸ்டன்ஸ்குள்ளே தான் அந்த ஊர் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நம்ம தேவையான ஐட்டம்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்புறம் திருப்பியும் ரிட்டன் ஒரு 2 மணி நேரம். இன்றைக்கி போயிட்டு இன்றைக்கி வந்தே ஆகணும் அப்படின்னு. ஏன்னா 4 மணிக்கு வேறு சில வேலைகள் இருக்குது. அதனால் 4 மணிக்குள்ளே திருப்பி வரணும் அப்படின்ட்டு தான் பிளானு. ஸோ அதனால தான் என்ன கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வெயில் வேறு மண்டை பழகுது. அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற இதெல்லாம் பார்க்க முடியும். ஆமாம், அதனால தான் சரி இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வாங்க நம்ம போக போக அப்படி பார்க்கலாம் வாங்க. நம்ம நாமக்கல் போயிட்டு இருக்கோம். நாமக்கல் ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஏன்னா லாரி வந்து கம்பத்து கிடக்குது லோடோட. அதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறது வீடியோ கேட்கல. ஏதோ மேம்பாலம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக எங்கன்னா மல்லக்கோண்டை தாண்டி நம்ம ஈரோடு ரோடு. மக்களே ஏதோ சாயில் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோ பாலம் கட்டுறதுக்கு. விஜயாபுரி போர் போடுற மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம வந்து இப்போ விஜயமங்கல் டோல்கேட் வந்து ரீச் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நம்ம நேராக ஈரோடு டு அந்த திருச்செங்கோடு ரோடு மட்டும் ஜாயின் ஆகிட்டோம்னா போதுங்க. நம்ம வந்து நாமக்கலுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். இதுதாங்க நம்ம விஜயமங்கல் டோல். நம்ம வந்து பெருந்துறையை ரீச் பண்ணிட்டோங்க. பெருந்துறையில் இப்போ வந்து நம்ம இங்கே இருக்கோம்னா அந்த சிப்காட் தொழிற்சாலைங்கிறாங்க இல்லைங்க, அந்த நேர் கரெக்டாக வந்துருங்க. இது அந்த கோட்டை முடிப்பு மொழிங்க அந்த பெருந்துறையில் இருக்கிறது. இது வந்து வழக்கமாக நம்ம கிடைச்சது இடம் தான். இன்னும் எத்தனை ஒரு 90 கிலோமீட்டர் போகணுமா? பாருங்க எவ்வளோ வெளில புகைன்னு. இங்கே ஃபயர் ஆயிடுச்சு போல. பத்த வச்சிட்டாங்கன்னா ஃபயர் ஆயிடுன்னு தெரியல. சங்கா புகைங்க. விவசாயினால ஃபயர் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம ரெஸ்ட் விட்டாச்சு வண்டியை. வெயில் போட்டு பொழக்குது. அதனால் கொஞ்சம் நேரம் சரி மரத்துக்கடி நின்றுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இவரும் கரெக்டாக நாங்கள் நின்றுருக்கிற லொக்கேஷன் வந்து எதுவும் மாடு கட்டி இருக்கிற இடம் போல. ஆமாம், ஈரோடு ரிங் ரோட்டில் நின்றுருக்குறோம். இங்கே பாருங்க தண்ணி கிணத்துக்குள்ள வேறு தண்ணி மேலேயே இருக்குது. சும்மா ஜம்முன்னு இருக்குது தண்ணி. பாறையில் வந்துருக்குது. இந்த சூப்பராக இருக்குது தண்ணி. ஏன்னா இந்த தண்ணி வந்து பாறையில் வர தண்ணி எப்பவுமே வத்தாது. பயங்கரமாக இருக்குது. இதே மண்ணிலையோ இதில் வர தண்ணி வந்து டக்குன்னு வற்றி போகுது. இந்த மாதிரி பாறையில் கிணறு விட்டு தண்ணி வத்தாது. ஸோ வெயில்லாம் வெயில். இந்த ஈரோடு சொன்ன மாதிரி ஏகப்பட்ட டிகிரினாங்க. அப்படி காலு கையெல்லாம் அப்படி பறக்குது, ஆனால் பறக்குது எல்லாம். இன்ஜின் கிட்ட இருந்து அப்படி பறக்குது. அந்த ஃபுட்ரெஸ்ட்லையும் கால் வைக்கணும். ஆமாம், செக்க சூடாக இருக்குது. ஸோ ஆனால் நிறைய மரத்தை வெட்டி அதான் ஃபுல்லாண்டெல்லாம் போட்டாச்சு. போட்டு கருக்குது கையெல்லாம், சுடுது கையெல்லாம். சரி ஃபுல்லாண்ட போட்டாச்சு. இந்த ரோட்டில் வந்து நிறைய மரம் இருந்துச்சுங்க. போட்டு அழிச்சு தள்ளிட்டாங்க. இப்போ இந்த திருப்பூர் டு காங்கேயம், திருப்பூர் பல்லடம், நம்ம கவந்தபடியிலேயே ரோடு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு மேலே நிறைய ரோடு அந்த மரம்லாம் இருந்துச்சு. இப்போல்லாம் மரமே இல்லைங்க. இப்போல்லாம் இந்த ஈரோட்லேருந்து எங்கெங்கே போகுதோ அதுலெல்லாம் வந்து ரோடு பெருசு பண்ணுறங்கிற பேரில் போட்டு பொழந்துட்டாங்க எல்லாத்தையும். மரம்லாம் வெட்டி போட்டாங்க. சரியான வெயில். இப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வழியில் வந்து சரியான இது ரோடு போட்டிருக்காங்க, தோண்டி போட்டிருக்காங்க. அதனால் வந்து பயங்கர லேட்டு. 2 மணி நேரத்தில் போயிடலாம் நாங்கள் பிளான் பண்ணோம். இப்போவே மணி 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 1.25 மணி நேரம் ஆச்சு. 1.25 மணி நேரம். ஆமாம், 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆச்சு. சரி 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம 10:05 கிளம்பணும்னு நினைக்கிறேன். இப்போ 11. ஆமாம், இந்த நாங்கள் போயிடலன்னா கூட இந்த ரோடு தோண்டி போட்டு அப்படியே உருட்டிகிட்டே வர வேண்டியது இருக்குது. சில அந்த தோண்டி போட்டுக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 30-40 வர வேண்டியதாக இருக்குது. அந்த இடத்துல அப்படிலாம் வந்து எப்போ போய் சேர்ந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர்னா ஒரு 70 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து. ஃபோன் பண்ணுறாரு. ஆமாம், நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்புறம் கால் பண்ணியிருந்தோம்.
கால் பண்ணிவிட்டு எங்கே வந்திருக்கீங்க அப்படின்னாங்க. இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கோம். சரி ஓகே அப்புறம் வந்துடுங்க அப்படின்னாங்க. இங்கேருந்து போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. எச்சாத்தான் ஆகும். இதுக்கப்புறம் ரோடு தோண்டிலாம் கரெக்டாக போயிடலாம். ரோடு தோண்டி போட்டதுன்னா நேரம் தான் ஆகும். மக்களை இப்படி லெஃப்ட் எடுத்தோம்னா ஈரோடு பக்கங்க ஒரு 9 கிலோமீட்ரு. இப்படி போனால் என்னோடய ஃப்ரெண்டு வீடுங்க, ஒரு 1/2 கிலோமீட்டரில். இப்போ நம்ம வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போகணுங்க. வந்து நம்ம திருச்செங்கோடு உள்ளே என்ட்ரு ஆகிட்டு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 5 to 6 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா கோயில் கோபுரம் தெரியுது. எல்லா பக்கமே ரோடு வேலை தாங்க செஞ்சுட்ருக்காங்க. ரோடு இன்க்ரீஸ் பண்ணுறது தான் போயிட்டுருக்கு போலங்க. அதனால தான் இவ்வளோ டிராஃபிக். நம்மளே வருங்க ரொம்ப உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்கோம். சரியான மழை மக்கள். அந்த வாரங்களா பஸ்ஸில் தான் போயிட்டு வராங்க. பஸ்ஸில் அது போயிட்டு அப்படியே வந்துட்டு இருக்குதுங்க. வந்து திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயில் வந்து ஒரு நாள் வந்து வீடியோ எடுத்து போகிறோம் நம்ம சேனலில். அதை வந்து மறக்காமல் பாருங்கள். நம்ம இந்த வழியாக தாங்க நம்ம போகணும். ரோடு அனல் பறக்குதுங்க, அந்த அளவுக்கு சூடாக இருக்குது. மக்களே ஒரு மழையும் விட மாட்டேங்கிறாங்க. இது க்ரஷர் போட்டு மழை அடிச்சுக்குதான் என்னன்னு தெரியல. நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நாமக்கல் அந்த ஊருக்கிட்ட வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அட்டக்குது. இன்றைக்கி வந்து இப்போ வந்து இவன் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். சரியான ஒரு வெயிலாக அதான் பைப்பில் ஹெல்மெட்டெல்லாம் கழட்டி வச்சிட்டான். இங்கே வந்து தான் ஊருக்கு வந்து தான் கழட்டி வச்சோம். ஏன்னா வழி தெரில. ஸோ அதனால் வழி கேட்கறதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டு 15 கிலோமீட்டர் வந்தாச்சு. லாஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பான். பின்னாடி உட்காரவே முடியல அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் ஆக்சுவலி நம்ம வண்டியில் அப்படி தான் இருக்கும். 220 வந்து பின்னாடி உட்காரவே முடியாது. இங்கே இதுக்கு முன்னாடி வச்சிருந்த பல்சர்லையும் சரி புல்லட்லையும் சரி அதுவும் அப்படித்தான். பின்னாடி வந்து உட்காரவே முடியாதுங்க. ரைடருக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. பல்சரில் வந்து பிரச்சனையே இல்லைங்க. அது புல்லட்னா பில்லியனில் தான் பிரச்சனை. உட்காரவே முடியாது. புல்லட்டில் உட்காந்தோம்னா சீட்டு வந்து ஒரு ஜான் தான் இருக்குது கரெக்டாக. யார் வந்து வண்டி ஓட்டுறாங்களோ அவங்களுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும். பின்னாடி உட்காரவங்க தான் நீ வா பின்னாடி வா முதல்ல நான் ஓட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். A few hours later. மக்களே ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வேலை வந்து முடிஞ்சிச்சு. நம்ம கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் மணி வந்து 1:15 ஆச்சு மணி. ஸோ இதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளானு. 4 மணிக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். 4 மணி ஆகும் வீட்டுக்கு போகிறதுக்கு. 4 இல்லை வந்து 1:30 4 ஆயிரும். ஏன்னா ரோடு தான் தோண்டி போட்டு வச்சுருக்காங்க. அதனால் லேட் ஆகும். மரத்துக்கடி இருந்தால் அப்படியே சும்மா ஜம்முன்னு கூலிங்காக நல்லா இருக்குது. நம்ம வந்து ராசிபுரத்துலேருந்து 30 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கோம். ஸோ இந்த ஊரில் வந்து சும்மா காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போகலாம். இந்த காஃபிங்கிற ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்ட்டு. சரியான வெயிலாக இருக்கு இல்லையா, அதனால தெரியாமல் காஃபின்ட்டா குடிக்கலாம். ஸோ அவ்வளோதான் குடிச்சிட்டு ஒரு வாட்டர் பாட்டிலே வாங்கியாச்சு. ஆனால் வெள்ளரி குடிக்கலாம் தான் பிளானு. ஆனால் பார்த்தீங்கன்னா கடையே இல்லை. ஒரு 30 கிலோமீட்டர் வந்துட்டோம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா திருச்செங்கோடு தான். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு தான். ஸோ இங்கே தான் இருக்கோம். நம்ம ராசிபுரத்துலேருந்து அங்கே நாமக்கல்ல அங்கேருந்து இப்போ இது வரைக்கும் 30 கிலோமீட்டர் வந்தாச்சு. ஒரு இளநீ கடை கூட பார்க்கலங்க. ஒரு இளநீ கடை கூட பார்க்கலாம். ஓகே மக்களே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வெயில் தாங்க முடியல. கரும்பு ஜூஸு இதை பின்னாடி கடை இருக்குது. ஈரோடு வரைக்கும் வந்துட்டாங்க. ஆமாம், இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் என்னமோ தான் இருக்குது வீட்டுக்கு. சரியான ஹீட்டு தான். தண்ணி தாகம் வச்சு சிக்கனாட்ட வெந்தே போயிடுச்சுங்க. மூஞ்சி கிஞ்சியில் எப்படி ஆயிடுச்சுங்க. தண்ணி ஒரு பாட்டில் வாங்கினா தண்ணி முடிஞ்சு போச்சு. மேலே 3 மணி வரைக்கும் வண்டி எடுத்து வெளியே வந்துடாதீங்க. வெந்தே போயிடுது. சரியான வேக்காடு சாமி. தாண்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வெயில் கம்மியாயிடுச்சு. இங்கே வந்து மழை வர மாதிரி இருக்குங்க லைட்டாக. நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்டெல்லாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கருக்கல் லைட்டாக மேலே. நாமக்கல் ஈரோடு அந்த பக்கம்லாம் சரியான வெயில். இந்த பக்கம் இந்த பெருந்துறை தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை வர மாதிரி நல்லா கிளைமேட் ஜில்லுட்டு இருக்கு. இன்னும் மழை துளிக்க ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக. அதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் மழையே வருது. ஏன்னா நியூஸில் சொன்னால் 3ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்குள்ளே கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோட்டில் வந்து மழை வரும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு எத்தனை தேதி? இன்னைக்கு 4 5. ஸோ ஓகே மக்களே, ஸோ அவ்வளோதான் ஃபைனலி வந்து நம்ம ஊருக்கே வந்து சேர்ந்துட்டோம். போன விஷயம் வந்து கிளிக் ஆகிறீங்க. ஆமாம், இன்றைக்கி வந்து சரிப்பட்டு வரல போன விஷயம். அதனால் வந்து அப்படியே கிளம்பி வந்தாச்சு. இன்றைக்கி என்னென்னா வந்து வரைக்கும் போனீங்க அப்படிங்க. ஆமாம், நமக்கு வேணும், அதனால் போய் பார்க்க வேண்டியதுதான். போகும்போது சரியான வெயில்,
வரும்போது பயங்கர வெயில் தான். இந்த பேருந்துரை தாண்டினதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஓகே. விஜயமங்கல் டோல் அதுக்குள்ள மட்டும் அப்படியே மூஞ்சிலாம் மாதிரி எப்படி ஆகி போச்சுன்னு மண்டையில் தேங்காய் நார் மாதிரி ஆகி போச்சு. மழையை நனைஞ்சு காற்றுல அடிச்சு ஒரு மார்க்கமாக ஆகி போச்சு எல்லாம். சரி அவ்வளோதான். சரி இந்த வீடியோ வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மாறுதலான ஒரு வீடியோ, ஒரு ட்ராவல் மட்டும்தான் இதில் இருந்திருக்கு, வேறு எதுவுமே இருந்திருக்காது. ஸோ அதான் போகும்போதே நிறைய சம்பவங்கள் காட்டுச்சு. லாரி கவுந்தது, ஆமாம் பிடிச்சி எரிஞ்சது, விவசாயம் இல்லை. ஸோ அந்த மாதிரி. சரி ஓகே அவ்வளோதாங்க. சரி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறோம். பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ நாங்கள் போகிற ஒரு எஃபர்ட்டும் உங்களை தேடி வரும். சரி ஓகே, நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாடா பை பை.